கோவை புதூர் பகுதியில் உள்ள குழந்தை இயேசு திருத்தல பெருவிழாவை கோவை மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் அக்வினாஸ் துவக்கி வைத்தார். கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் குட்டி பெத்லகேம் என அழைக்கப்படும் அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு திருத்தேர் பெருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி முதல் கூட்டுப்பாடல், திருப்பலி, மறையுறை என பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை துவங்கியது. விழாவை முன்னிட்டு காலை திருத்தல குருக்கள் திருப்பலி நடைபெற்றது. இதில் கோவை மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் அக்வினாஸ் தலைமையில் கூட்டுப்பாடல், திருப்பலி நடைபெற்றது. இதில் கோவை புதூர் உட்பட அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை ஆண்டனி வினோத், உதவி பங்கு தந்தை ஜானி, சகாயராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். திருப்பலியை பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், பக்தர்கள், ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் குழந்தை ஆண்டவர் இனிய நாமத்தில் மகிழ்ச்சியான ஆண்டாக, அமைதியும் எல்லா நலன்களையும் கொடுக்கின்ற ஆண்டாக அமைய வேண்டும் என்று திருப்பலியில் ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறேன். அற்புத குழந்தை இயேசு செய்து வரும் அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம். மகிழ்ச்சியான செய்தி. இந்த வருடம் முழுவதும் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். கடவுளை எழுப்பி நாம் வரவேற்கின்றோம். சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசு பக்தர்களே,
குழந்தை இயேசு ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் குழந்தை இயேசு ஆண்டவரின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருவிழா வழிபாடு, இந்த திருவிழா திருப்பலியை இந்த திருத்தலத்துக்கு வருகின்ற அனைத்து மக்கள் பக்தருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். புதிய ஆண்டு தொடங்கி ஒரு சில நாட்கள் மட்டும் கடந்திருக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும், குறிப்பாக அறுவடைக்கும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற நாளாக அமைத்திருக்கின்றோம். எனவே வருகின்ற ஆண்டிலும் இறையாசி நிறைந்த ஆண்டாக, அனைத்து நலன்களும் வளன்களும் கிடைக்கின்ற ஆண்டாக அமைய இயேசு ஆண்டவரின் இனி நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்முடைய திருத்தலமானது புகழ் வாய்ந்த திருத்தலம். ஜாதி மத மொழி பேதமின்றி ஏராளமான மக்கள் இந்த திருத்தலத்துக்கு வருகின்றார்கள், வழிபாடில் பங்கெடுக்கின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். அத்தனை பேரும் புதுமைகள் பெற்று சென்றார்கள் என்று நமக்கு ஏராளமான சாட்சிகள் இருக்கின்றது. எனவே வருகின்ற பக்தர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். மன நிம்மதி, அமைதி, அனைத்து வளன்களும் கொடுக்க வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்தி இந்த திருப்பலியிலே உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இறை ஆசீர், குழந்தை இயேசுவே ஆண்டவரின் அன்பு ஆசீர் உங்களோடு என்றும் இருப்பதாக. நம்முடைய திருத்தல பங்கு தந்தைகள் திரு வினோத், திரு யானி சகராய் சீரும் சிறப்புமாக இறைவனியும் ஆன்மீக உதவியிலும் மக்களுக்கு ஈடுபடுகிறார்கள். அதற்காக மறைமாற்றின் சார்பாக, அனைத்து மக்களின் சார்பாக அவரை பாராட்டுகிறேன். இவர்கள் பொறுப்பெடுத்த பிறகு இந்த திருத்தலத்தில் ஏராளமான முன்னேற்றங்கள், விதவிதமான இறைபணிகள் நாம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் இறைபணியை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.